கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி வெங்காயம் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் நீட்டு வட்டத்தில் அரிஞ்சிக்கலாம். வெங்காயத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கணும் வெங்காயம். நல்லா ஒத்தையே உதிரி ஆகிடணும். நம்ம கையால் இப்படி பிசைஞ்சு விட்டா நல்லா உதிரி ஆகிடும். வெங்காயம் பிசைஞ்சு விட்டாச்சு, நல்லா உதிரி ஆயிடுச்சு. 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு 100 கிராம் கடல மாவு போட்டுக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கலருக்காக போடுறேன், காரம் இருக்காது. தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, வெங்காயம் ஈரம். நம்ம ஒரு முட்டை போட்டுக்கிறோம். முட்டை பிடிக்காதங்க அவாய்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கிறேன், சமையல் எண்ணெய். எண்ணெய், முட்டை, வெங்காயம் அந்த ஈரத்தில் தான் பிசையணும், தண்ணி தெளிக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம கையை நினைச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அழகாக வடை மாதிரி தட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் தட்டிக்கலாம். நான் அழகாக சிலிண்டரு சைஸுக்கு நான் பிடிக்கிறேன். கையை நினச்சிக்கணும். நினச்சிங்கன்னா தான் கையில் ஒட்டாது. வடை மாதிரி போட்டுக்கலாம், சிலிண்டர் மாதிரி போட்டுக்கலாம், நீங்கள் ரவுண்டு ஷேப்லேயும் போட்டுக்கலாம். ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துட்ட பிறகு தான் திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டோம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை எடுத்துட்டு எடுங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு வெங்காயம் வடை நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தக்காளி சாக்ஸ் வச்சுக்கிறேன். தக்காளி சாக்ஸில் தொட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. நான் எப்படி செஞ்சேன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா